மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த மீன ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மீன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ உங்க வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மளை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மீன ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இப்ப இன்றைய மீனராசி பலனுக்குள் நுழையலாமா? அன்பான மீனராசி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கண்டிப்பா கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு இருட்டுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கோமே, நமக்கு விடிவு காலமே வராதா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீராதான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்தை முற்றிலுமா மாத்தி அமைக்க போகுதுங்க. உங்களுக்கு 1 2 இல்ல, சரியா 7 கதவுகள் திறக்க போகுது. இது ஏதோ சாதாரண கதவுகள்னு நினைச்சிடாதீங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் சாட்சிக்கு இந்த இறைவனே உங்க முன்னாடி தோன்றி கொடுக்க போற 7 வரங்கள் தான் இதை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதனால கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுமையா இதை கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்த போற ரகசியம் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. மீன ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க ரொம்ப ரொம்ப இலக்கிய மனசுக்காரங்க. மற்றவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உங்களால தாங்கிக்க முடியாது. ஓடி போய் முதல் ஆளா உதவி செய்வீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை சுத்தி 100 பேர் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட முன் வந்திருக்க மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. சொந்த பந்தம், நண்பர்கள்னு பல பேர் கண்மூடித்தனமா நம்பி இருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த ஏமாற்றத்தையும் துரோகத்தாலையும் மட்டும்தான் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நல்லா பழகினவங்க கூட பணத்துக்காக உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இனிமே இந்த உலகத்துல நானும் யாருக்காகவும் வாழக்கூடாது, நமக்காக மட்டும்தான் வாழணும்னு நீங்க பலமுறை நினைச்சாலும் உங்க மனசு கேட்காம மறுபடியும் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போயிருப்பீங்க. இப்படி அடிபட்டு அடிபட்டு உங்க மனசு ரொம்பவே ரணமா இருக்கும். இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம தலையணியில கண்ணீர் விட்ட காலம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆனா இப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவின் காலம் வந்தன நேரம் நெருங்கிடுச்சுங்க. இந்த கிரக நிலைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சத்தோட முழு ஆற்றலும் உங்க மேல விழப்போகுது. நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மமும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நிக்க போகுது. இந்த நேரத்துலதான் அந்த 7 வரங்கள் உங்க கைக்கு கிடைக்க போகுது. இத்தனை வருஷமா உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க, உங்களை உதாசீனப்படுத்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. நீங்க வச்ச இடமெல்லாம் வெற்றி வாகை சூட போகுதுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்க போற அந்த முதல் வரம், அதாவது உங்களுக்காக திறக்கப்பட போற அந்த முதல் கதவு என்ன தெரியுமா? அது உங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கான கதவு. இத்தனை நாளா காசு பணம் உங்க கையில தங்கவே இல்லை. வந்த பணம் எப்படி செலவாச்சுன்னே தெரியாத அளவுக்கு வீண் விரயங்கள் நிறைய நடந்திருக்கும். பல கடன்கள் உங்க கழுத்தை நெரிச்சிட்டு வந்திருக்கும். ஒரு கட்டத்துல இந்த கடனை அடைக்கவே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு கூட நீங்க பயந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தனஸ்தானம் ரொம்ப பெரிய அளவுல வலுவடைய போகுது. எங்கிருந்தாவது உங்களுக்கு வர வேண்டிய ரொம்ப நாளா வராதான்னு நீங்க கைவிட்ட பணம் கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரவு உங்களை தேடி வரும். தொழில் செய்றவங்களுக்கு தொழில இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. புதுசா தொழில் தொடங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான சரியான வழிகள் திறக்கும். வேலை செய்யற இடத்துல ரொம்ப நாளா கிடைக்காம இருந்த சம்பள உயர்வோ பதவி உயர்வோ உங்களுக்கு தானா தேடி வரும். பணம் உங்க கையில தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு தனிக்கலை வந்திருக்கும். 2வது கதவு உங்க ஆரோக்கியத்துக்கான கதவு. சமீப காலமா நீங்க மனசளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களை தூங்க விடாம வாட்டி எடுத்திருக்கும். சின்ன சின்னதா பல உடல் உபாதைகள் வந்து போயிருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன பிரச்சனைனே சரியா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில குழப்பங்கள் இருந்திருக்கும். அதனால இப்ப இறைவன் கொடுக்க போற இந்த 2வது வரத்தினால உங்க உடல் ஆரோக்கியம் முழுமையா
சீராக போகுதுங்க. நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகப் போகுது, குணமாக போகுது. உங்களுக்குள்ள இருந்த அந்த மனக்குழப்பம் எல்லாமே விலகி ஒரு புது தெம்பும், புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். காலையில தூங்கி எந்திரிக்கும்போதே ஒரு பெரிய மலைய தூக்குற அளவுக்கு உங்க உடம்புல ஒரு சக்தி பிறக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே நாங்க எத வேணாலும் சாதிக்கலாம்ங்க. அந்த மிகப்பெரிய தைரியம் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைக்கப் போகுது. 3வது கதவு உங்க குடும்பத்துல நிம்மதியும், சந்தோஷத்தையும் கொண்டு வரப்போற கதவு. ரொம்ப வருஷமா குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்னதா ஆரம்பிச்ச சண்டை பெருசாகி மனஸ்தாபங்கள் வந்திருக்கலாம். இவைகளால சில கவலைகள் இருந்திருக்கும். இல்லைன்னா சொந்தக்காரங்க மத்தியில உங்கள ரொம்பவே தாழ்த்தி பேசியிருப்பாங்க. வீட்ல எப்பவுமே ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவி இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து குடும்பத்துல ஒரு வசந்தம் ஆரம்பிக்க போகுதுங்க. பிரிஞ்சிருந்த உணர்வுகள் எல்லாமே ஒண்ணு சேருவாங்க. உங்க பேச்சுக்கு குடும்பத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களாகவே வந்து உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க. வீட்ல ரொம்ப நாளா தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாமே இனிதே நடக்குமுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். உங்க வீடு முழுக்க சந்தோஷமும், சிரிப்பு சத்தமும் நிரம்பி வழிய போகுது. மனசுக்குள்ள ஒரு முழுமையான திருப்தி உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த 4வது கதவு திறக்கும்போது உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. உங்கள சுத்தி இத்தனை நாளா இருந்த இருட்டு மொத்தமா விலகி ஒரு பிரகாசமான ஒளி வீச போறது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை ஏமாத்துனவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போற நேரம் இதுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்க. உங்க குணத்த பயன்படுத்தி உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. உங்க முன்னேற்றத்த தடுத்து நிறுத்தணும்னு நெனச்ச எதிரிகள் உங்க நிழல்ல கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசத்த கொடுக்க போறாரு. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேல இருந்த அதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்த தொல்லைகள், வீண் பழிகள் எல்லாம் காத்துல பறந்துடும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் உங்கள தேடி வரும். யாரெல்லாம் உங்கள பார்த்து இவனால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதுன்னு ஏளனமா சிரிச்சாங்களோ, அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழப் போறீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும், அந்தஸ்தும் தானாவே வந்து சேரும். உங்கள விட்டு விலகி போனவங்க எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட பேச மாட்டோமான்னு ஏங்குற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அபாரமா இருக்க போகுதுங்க. அடுத்த 5வது கதவு இது உங்க சொந்த வீடு, நிலம் சம்பந்தமான ஆசைகளை நிறைவேற்ற போற கதவு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய உழைப்புல ஒரு சொந்த வீடு கட்டணும், ஒரு சொந்த வண்டி வாங்கணும்னு பெரிய கனவு இருக்கும். மீன ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த கனவு ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடவு வந்து அந்த கனவு தள்ளி போயிட்டே இருக்குங்க. கையில காசு வந்தாலும் அதை சேர்க்க முடியாத அளவுக்கு வேற ஏதாவது செலவு வந்து கழுத்த நெரிச்சிருக்கும். வாடகை வீட்ல நீங்க பட்ட கஷ்டங்கள், பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா விக்காம இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். இல்லைன்னா புதுசா நிலம் வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு கூடி வரும். தடைபட்டு நின்ன வீடு கட்டுற வேலைகள் மறுபடியும் வேகமா நடக்க ஆரம்பிக்கும். உங்க பேர்ல சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அமைய போகுது. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள், பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்க கைக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு வந்து சேருங்க. இனிமே நீங்களும் தலை நிமிர்ந்து இது என்னோட சொந்த வீடு, என்னோட சொந்த நிலம்னு கம்பீரமா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களோட சொத்து மதிப்பு பல மடங்கு உயரப் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்காகவே பல அதிசயங்களை செய்ய காத்திருக்குது. நீங்க காலையில கண் விழிக்கும் போதே ஒரு நல்ல செய்தியோட தான் கண் விழிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த வலிகள், வேதனைகள் எல்லாமே காணாம போக போகுது. ஏன்னா இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் பணம், அரசு மட்டும் கிடையாதுங்க. அதுக்கும் மேல ஒரு மனுஷனுக்கு தேவையான முழுமையான நிம்மதியும், மன திருப்தியும் தான் அவர் உங்களுக்கு பரிசா தரப்போறாரு. இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமே உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து தேஞ்சு போன உங்க வாழ்க்கை இனிமே உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக ரொம்ப அழகா மலர போகுது. உங்களை புரிஞ்சுக்காதவங்க, தூக்கி எறிஞ்ச உறவுகளுக்கு மத்தியில உங்களை உயர்த்தி பிடிக்க போறாரு அந்த இறைவன். 2வது முக்கியமான கதவுகள் உங்களுக்காக திறக்க வேண்டி இருக்குங்க. அது 2 வரங்களும் உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசை ரொம்பவே அமைதியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை எல்லாம் உங்க மனசு முழுமையா ஏத்துக்க தயாரா இருக்கணும். இந்த 6வது கதவு எதை குறிக்குதுன்னா உங்களுக்கான தெய்வீக பாதுகாப்பை குறிக்குது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. ஒரு சில நேரம் நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உருகி உருகி அழுதுருப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய எதிர்மறை சக்தி, அதாவது கண் திஷ்டியோ இல்ல யாராவது வயித்தெரிச்சலோ உங்களை ரொம்பவே அழுத்திட்டு இருந்திருக்கும். நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு நினைச்சு சிலர் செஞ்ச சூழ்ச்சிகள் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். இந்த ஒரு காரணத்தாலும் ஒரு தடங்கள், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ சாட்சா அந்த குலதெய்வமே மேல இருந்து வந்து உங்க முன்னாடி அரணளிக்க போகுதுங்க.
உங்கள பிடிச்சிருந்த பீடை, தரித்திரம், தீய சக்திகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல சுக்குநூறா உடையப் போகுது. உங்க உடம்ப சுத்தி ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஆற்றல் உருவாகப் போகுது. இனிமே எந்த ஒரு கெட்ட சக்தியும், எந்த ஒரு துஷ்ட எண்ணம் கொண்டவங்களும் உங்கள நெருங்கவே முடியாது. மனசுக்குள்ள இருந்த அந்த இருட்டு மொத்தமா விலகி ஒரு புது வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். நீங்க எந்த காரியத்த செஞ்சாலும் அதுல ஒரு தெளிவும், அசாத்தியமான தைரியமும் பிறக்கும். ரொம்ப வருஷமா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம தடைபட்டுட்டு இருந்தவங்க, இந்த நேரத்துல கண்டிப்பா போயிட்டு உங்க நேர்த்தி கடன செலுத்துவீங்க. உங்க வேண்டுதல்கள் அத்தனையும் அந்த இறைவன் காதுல கேட்டு உடனே நிறைவேத்த போற நேரம் இதுங்க. அடுத்ததா திறக்க போற அந்த 7வது கதவு தான் உங்க வாழ்க்கைய உச்சகட்டம்னு சொல்லணும். இது உங்க வம்சத்தையே தலைக்கு வைக்க போற கதவு. நீங்க தொட்ட கஷ்டம் எதுவுமே உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க ரொம்பவே நினைச்சிருப்பீங்க. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்த பத்தின கவலைகள் உங்களுக்கான எப்பவுமே ஒரு நெருப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடக்கப் போகுது. அவங்க படிப்பிலயோ, இல்ல வேலையிலோ யாருமே எந்த முடியாத ஒரு பெரிய சாதனைய அவங்க செய்யப் போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய பெருமை தேடி வரப்போகுது. நல்ல வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தானா அமையும். கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் அமைஞ்சு கடவுளா கல்யாணம் நடக்குங்க. உங்க வீட்ல தொடர்ச்சியா சுபகாரியங்கள் நடந்துட்டே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில துளியும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உங்கள தேடி வரப்போகுது. ஏதோ ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி நீங்க கனவு கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய செல்வம் உங்க கைக்கு வந்து சேரும். திடீர் பணவரவு, லாட்டரி யோகம்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. இதுவரைக்கும் நீங்க இழந்த பழத்தை எல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்க பரம்பரைக்கு ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை தலைகீழா மாறப்போகுது. கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பழகின உங்க பெண்களுக்கு இனிமே சந்தோஷம் மட்டும்தான் பார்க்க போற பாக்கியம் கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த அந்த பெரிய பாரம், அந்த கவலை எல்லாம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வரக்கூடிய சாதாரண நாட்கள் கிடையாது. அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா திரும்பி நின்று ஆசீர்வாதம் பண்ற நேரம் இது. மீன ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான சுகமான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க கண்ல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த பிரபஞ்சம் பதில் சொல்ல போகுது. உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் ஏத்த பலன் இனிமேதான் முழுமையா கிடைக்க போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகிற நேரம் இது. உங்களை உதாசீனப்படுத்தின சொந்த பந்தங்கள் எல்லாமே நீங்க இருக்கிற நிலைமையை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்களை தேடி வந்து உதவி கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க கை ஓங்கி இருக்க போகுது. நீங்க நீக்க வேண்டிய அவசியம் இனிமே உங்க வாழ்க்கையில வரவே வராதுங்க. எல்லாமே உங்களுக்கு கீழே தான், உங்க சொல்லுக்கு தான் மதிப்பு அப்படிங்கிற ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குது. இந்த 7 வரங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல காலம் வரப்போகுது, உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க சந்தோஷத்தை யாருக்கிட்டையும் இது போய் சொல்லிடாதீங்க. குறிப்பா நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களுக்கு உதவி செய்யாம ஒதுங்கி போன உறவுகளோ இல்ல நண்பர்களோ இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா அவங்க முன்னேற்றத்தை பார்த்து நிஜமாவே சந்தோஷப்படுறவங்களை விட வயித்தெரிச்சல் படுறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். உங்க மேல கண் திஷ்டி விழுறதுக்கு நீங்களுமே ஒரு காரணமா அமைஞ்சிடக்கூடாது. அமைதியா இருங்க. உங்க வெற்றியை இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படுற நேரம் வரப்போகுது. நீங்க எதுவும் சொல்லாமலேயே உங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். உங்க வசதி வாய்ப்புகள் பெருக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே திடீர்னு முகம் தெரியாதவங்க எல்லாம் உங்ககிட்ட சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. இத்தனை வருஷமா உங்களை திருப்பி கூட பார்க்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நடிப்பாங்க. நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. அவங்க பேசுறத கேட்டு மறுபடியும் நம்பி ஏமாந்துராதீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற அறிவை இந்த வரக்கூடிய நாட்கள்ல இறைவன் உங்களுக்கு முழுமையா கொடுக்க போறாரு. அதனால உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கடனா கொடுக்கறதோ இந்த நேரத்துல வச்சுக்காதீங்க. உங்க உழைப்பு உங்க பணம் எல்லாமே உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போய் சேரணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குலதெய்வத்தையோ மனசார வேண்டிட்டு அன்னைக்குரிய வேலையை ஆரம்பிங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு சின்ன விளக்கேத்தி வைங்க. அந்த தீபத்தோட வெளிச்சத்துல உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய தெய்வீக சக்தி அப்படியே உங்க வீட்டுக்குள்ள தங்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. காக்கைக்கு சோறு வைக்கிறது இல்ல தெருநாய்களுக்கு உணவு கொடுப்பது மாதிரி சின்ன சின்ன தர்ம காரியங்களை செய்யுங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கான 7 கதவுகளையும் சீக்கிரமா திறந்து உங்க கையில வரங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டோமே, நிஜமாவே நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மாற்றம் வருமா இல்ல நமக்கு நடக்குமான்னு ஒரு சந்தேகம் தோணலாம். உங்க மனசுப்பட்ட காயங்கள் அப்படிப்பட்ட சந்தேகத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறது இயல்புதான். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே யார் ஒருத்தர் உண்மையாவும் நேர்மையாவும் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள கொஞ்ச நாள்
செலவு கடைசியில ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்கும்ங்க. செஞ்ச அத்தனை தியாகங்களுக்கும், நீங்க பட்ட அத்தனை கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இப்ப கிரகங்கள் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து நிக்குது. அதனால எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க. எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னு முழுமையா நம்புங்க. உங்களுக்கான நம்பிக்கை தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்த கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்கள சுத்தி நடக்கப் போற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்த குடுக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அனுபவிக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம் தூக்கம் சம்மந்தப்பட்டதுங்க. ரொம்ப வருஷமா நிம்மதியான தூக்கம்னா என்னன்னே உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ராத்திரி ஆனா 1000 சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். மகளுக்கு என்ன ஆகுமோ? கடன்காரங்க வந்து நிப்பாங்களோ? இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குமோன்னு பயந்து பயந்து பல ராத்திரிகள் முழிச்சு கழிச்சிருப்பீங்க. இப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறதும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி குடிகொள்ள போகுதுங்க. நீங்க படுத்த உடனே நிம்மதியா தூங்க போறீங்க. காலையில எந்திரிக்கும்போது ஏதோ ஒரு புது உலகத்துல பிறந்த மாரி ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். உங்க முகத்துல அப்படி ஒரு தனி கலை உண்டாகப் போகுது. அத பார்க்குறவங்க எல்லாம், என்ன இவங்க திடீர்னு இவ்வளோ பிரகாசமா இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி எல்லாம் இப்ப காணாம போகப் போகுது. ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சுவரை எழுப்பி வச்சிருப்பீங்க. அந்த சுவர் இடிஞ்சு விழப்போகுது. உங்க வாழ்க்கையில இவங்க கஷ்டத்துல தோள் கொடுக்க போறாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவா நிக்க போறாங்க. ரொம்ப நாளா பேசாம இருந்த தம்பதிகள் கூட இப்ப ஒண்ணு சேருவாங்க. உங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் அந்த பழைய பாடல், அன்பு, பாசம் எல்லாம் துளிர்விட ஆரம்பிக்கும். தொழிலாகட்டும், ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி, இளம் பெண்களுக்கும் சரி, நீங்க கனவு கண்ட மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணை தேடி வரப்போறாங்க. இது நாள் வரைக்கும் வந்த வரன் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு முழு திருப்தியை குடிக்கும். கெட்டு மேல சத்தம் உங்க வீட்ல கேட்க போகுது. அது மட்டும் இல்லாம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய யோகம் அடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல, இல்ல கிடைச்ச வேலையில நிம்மதி இல்லைன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. வேலை கிடைக்கிற கடைசி கட்டம் வரைக்கும் போயிட்டு வாய்ப்பு நழுவி போன கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். இனிமே அந்த கவலையே வேண்டாம். நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல இடத்துல இருந்து நல்ல வருமானத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான உத்தரவு உங்க கைக்கு வந்து சேரும். அரசாங்க வேலைக்காக இரவு பகலா கண்முழிச்சு படிச்சுட்டு இருக்கிற உங்க உழைப்புக்கு இப்போ முழுமையான பலன் கிடைக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்க ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்மளும் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஆளாக முடியுங்கிற அந்த வைராகியம் உங்க மனசுல ஆழமா பதிய போகுது. இப்படி அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப பொறுமையா ரொம்பவே அதிகமாக்கிக்கணும். அதிர்ஷ்ட கதவு தட்டும்போது நம்ம விழிப்பா இருக்கணும். உங்க திறமையை வெளிப்படுத்த எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை தயங்காம ஏத்துக்கோங்க. எனக்கு இது முடியுமா? நான் சரியா செய்றேனா? எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்குள்ள வரவே கூடாது. அந்த 7 வரங்களும் முழுமையா உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல உங்க எண்ணங்கள் எல்லாமே ரொம்பவே உறுதியா இருக்கணும். நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கும்னு அடிக்கடி உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. உங்க வார்த்தைகள் இப்போ உயிர் கிடைக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பழிக்க போற அற்புதமான காலகட்டம் இது. மீன ராசியில் பிறந்த பெண்கள பத்தி நான் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீங்க உங்க குடும்பத்துக்காக சரியாக செய்யாத தியாகமே கிடையாதுங்க. உங்க ஆசைகள் எல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு கணவன், குழந்தைகள், மாமனார், மாமியார்ன்னு எல்லா சந்தோஷத்துக்காகவும் நீங்க உழைச்சிருப்பீங்க. உங்களோட உடல் நலன கூட நீங்க ஒரு நாளும் பெருசா எடுத்துக்கவே மாட்டீங்க. ஆனா இவ்வளவு செஞ்சும் உங்களுக்கு கிடைச்சது என்னவோ குறை சொல்ற வார்த்தைகள் தான். உங்க எண்ணத்த கிழிச்சிட்டு வீட்ல சும்மா தான் இருக்காங்கன்னு உங்க மனசு வலிக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள கேட்டிருப்பீங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையே தனிதான். உங்க பேரு சொன்னாலும் உங்கள தப்பா சொன்ன வாயாலேயே நீ இல்லன்னா இந்த குடும்பம் இவ்வளவு நல்லா வந்திருக்காதுன்னு புகழ்ந்து பேசுற அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதனால நீங்க ஆசைப்பட்ட ஒரு சின்ன நகை வாங்கணும்னோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சிருந்தா அது உங்க கணவர் மூலமாகவோ, இல்ல உங்க பிள்ளைகள் மூலமாகவோ உங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி பரிசு வந்து சேருங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு எல்லாம் போய் ஒரு புன்னகை நிரந்தரமா பூக்க போகுது. சொந்தமா தொழில் செய்றவங்க, வியாபாரம் செய்றவங்களுடைய நிலைமை ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இதுவரைக்கும் இருந்திருக்கும். தொழில விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டு கடன் மேல கடன் வாங்கி ஒரு கட்டத்துல அந்த வட்டிய கட்டவே இன்னொரு இடத்துல கடன் வாங்குற அளவுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டியிருப்பீங்க. கடனுக்கு சரக்கு கொடுத்த இடத்துல வந்து பணம் திரும்ப வரவன் ரொம்பவே அலைக்கழிக்கப்பட்டிருப்பீங்க. நம்ம தொழில் மூடிரலாமா? வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமாங்கிற அளவுக்கு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான சலசலப்பு
அகலமான பாதை திறக்க போகுதுங்க. தொழில்ல முடங்கி கிடந்த பணம் எல்லாம் அற்புதமா நடக்கிற மாதிரி உங்க கைக்கு வந்து சேரும். புதுசா பெரிய பெரிய வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ங்க. உங்கள ஏமாத்துன கூட்டாளிகள் எல்லாம் விலகி, உண்மையான உழைக்கிற நல்ல ஆட்கள் உங்க கூட வந்து சேருவாங்க. உங்க தொழில்ல ஒரு பெரிய லாபத்த கண்ணால பார்க்க போறீங்க. கடன அடைக்கிறதோடு மட்டும் இல்லாம, நீங்க 10 பேருக்கு வேலை குடுக்குற அளவுக்கு உங்க வியாபாரம் செழித்தொழுங்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னொரு மாபெரும் சக்தி உங்களுக்கு பின்னணியில நின்னு வேலை செய்ய போகுது. அது வேற யாரும் இல்ல, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்க தாத்தா, பாட்டியோ இல்ல உங்க பரம்பரையில வாழ்ந்த பெரியவங்களோ செஞ்ச புண்ணியம் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு கவசமா மாறப்போகுது. சில பேருக்கு கனவுல வந்து உங்க முன்னோர்கள் ஆட்சி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட நெறைய இருக்குது. எந்த ஒரு குழப்பத்துல இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுணர்வு மூலமா இதுதான் சரியான பாதைன்னு அவங்க வழிகாட்டுவாங்க. தினமும் காலையில எழுந்த உடனே வானத்த பார்த்து உங்க குலதெய்வத்தையும், உங்க முன்னோர்களையும் மனசார நெனச்சு கும்பிடுங்க. அவங்க கொடுத்த இந்த உயிருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷ பிரார்த்தனை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள அடுத்தடுத்து நிகழ்த்தி கொடுக்கும். நீங்க கடந்து வந்த பாதையில நெறைய முட்கள மிதிச்சிருக்கீங்க. நெறைய காயங்கள தாங்கியிருக்கீங்க. யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க பழி சுமந்திருக்கீங்க. இதெல்லாம் எப்பதான் நியாயம் கிடைக்கும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் இறைவன பார்த்து கேட்ட கேள்விக்கு இப்ப பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசளிப்பு விழாவையே உங்களுக்கு நடத்த போகுது. இழந்தது எல்லாம் ரெட்டிப்பா திரும்ப கொடுக்க போறது. அதனால பழைய கவலைகள் எல்லாம் ஒரு மூட்டையா மூட்டை பெட்டிய தூரமா தூக்கி போடுங்க. இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு பெரிய கெட்ட கனவா இன்னைக்கு திறக்க போகுதுங்க. எனக்கான பொறுமைக்கான மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்த வளர்த்துக்கோங்க. உங்க எண்ணங்கள் எப்பவுமே உயர்வானதா இருக்கட்டும். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நிஜமா மாறுற அளவுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் உச்சத்துல இருக்குங்க. ஒரு மாபெரும் ராஜபார்வையை நீங்க அனுபவிக்க உங்க மனசையும் உடம்பையும் முழுமையா தயார்படுத்திக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வெறும் நாட்கள் கிடையாது. இது ஒரு மாபெரும் யுக்தி. உங்க வாழ்க்கையோட கர்ம வினைகள் எல்லாமே முழுசா முடிய போற நேரம் இது. இத்தனை பிறவியில நீங்க செஞ்ச பாவம், புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து இப்போ உங்களுக்கான புண்ணியத்தோட பலனை மட்டும் இறைவன் உங்க கையில கொடுக்க போறாரு. எத்தனையோ தடவை நீங்க நல்லது செஞ்சும் கெட்ட பேர் தான் வாங்கியிருப்பீங்க. நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இந்த சாமி இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நீங்க உருகி உருகி அழுது அந்த அழுகைக்கெல்லாம் இப்ப விடை கிடைக்க போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயாலேயே இவங்க ரொம்ப தங்கமான மனசுக்காரங்கன்னு சொல்ல வைக்க போறாரு அந்த இறைவன். நீங்க நடந்து போனா உங்களை பார்த்து முகம் சுளிச்சவங்க இப்ப நீங்க வரதை பார்த்து எழுந்து நின்று மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. இது ஏதோ நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தைகள் இல்ல. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா எப்படி ஒரு பெரிய வலைய பின்னி வச்சிருக்குன்னு உங்களுக்கே கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். படிப்புல சுமாரா இருந்தவங்க கூட இப்ப ரொம்ப சிறப்பா செயல்பட ஆரம்பிப்பாங்க. உங்களால முடியாது, நீங்க எல்லாம் உருப்பிட மாட்டீங்கன்னு சொன்ன ஆசிரியர்கள் முன்னாடியும் சொந்தக்காரங்க முன்னாடியும் ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சு காட்ட போறீங்க. அரசு தேர்வுகள் எழுதிட்டு முடிவுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நற்செய்தி தேடி வரும். உங்க திறமைக்கு சரியான மேடை கிடைக்காம இத்தனை நாள் மயங்கி அடங்கி போயிருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க தேடி போகாத வாய்ப்புகள் உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்ட போகுதுங்க. உங்க அறிவுக்கும் உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் பல மடங்கா உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்ல அங்கேயே வேலை பார்க்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம அந்த காரியம் கைகூடி வரும். உங்க பெற்றோர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ரொம்பவே உறுதியா இருக்கும், வெற்றிகரமாகவும் இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய எதிரிகள் தொல்லை இனிமே அடியோடு அழிய போகுது. எதிரிகள்னா வெளியில கத்தி அருவாளோட நிக்கிறவங்க கிடையாது. கூடவே சிரிச்சு பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிற அந்த துரோகிகள் தான் உங்க உண்மையான எதிரிகள். அவங்க யாரெல்லாம்னு உங்களுக்கு இப்ப நல்லாவே அடையாளம் தெரிய வரும். இறைவன் அவங்களோட முகத்திரையை கிழிச்சு உங்க முன்னாடி நிறுத்த போறாரு. ஆனா நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களோட வளர்ச்சியும் நீங்க அடைய போற அந்த மாபெரும் வெற்றியும் தான் அவங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய தண்டனை. உங்களை ஏமாத்தினவங்க அவங்களாகவே வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலச்சக்கரம் செல்ல போகுதுங்க. அதனால நீங்க யாருக்காகவும் உங்களுடைய நல்ல குணத்தை மாத்திக்காதீங்க. எப்பவும் போல ஒரு நேர்மையான பாதையில நடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கான பாதுகாப்பா அந்த பிரபஞ்சம் ரொம்ப பலமா அமைச்சு வச்சிருக்குது. வயசானவங்களுக்கு ஒரு இது நிம்மதியான காலகட்டம் அமைய போகுது. விடுங்க, நம்மளை சரியா பார்த்துக்கலே, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாரும் யார்கிட்டையும் சொல்ல முடியாம தவிச்சிருப்பீங்க. அதனால இனிமே உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும். உங்க வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. ரொம்ப நாளா உடம்புல வந்த சோர்வு, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு பல தொந்தரவுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைச்சிருந்தா அதுக்கான எல்லா வசதிகளும் தானாகவே அமையும். பேத்தி பேரன்களோட சந்தோஷமா விளையாடி மனசுக்குள்ள ஒரு முழுமையான திருப்தியோட நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போற நாட்கள் இனி பிற்பகுதியில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகுது.
சில நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அது உங்களோட ஆன்மீக பயணம் பல மடங்கு அதிகரிக்க போறதுதாங்க. இத்தன நாளா சாமி கும்பிட்டா, சாமி கும்பிட கூட மனசுல ஒரு நிலைப்பாடோ இல்லாம ஏதோ ஒரு குழப்பத்தோடயே இருந்திருப்பீங்க. என்னதான் பக்தி செலுத்தினாலும் சாமி நம்ம கண்ண திறந்து பார்க்கலயேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள நெறையவே இருந்திருக்குங்க. இப்ப நீங்க கண்ணு மூடி கும்பிடுற அந்த நொடியில அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்கள வழிநடத்துறத நீங்க ரொம்ப ஆழமா உணரப் போறீங்க. வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துற விளக்குல கூட ஒரு தனி பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும். குலதெய்வத்தோட அருள் முழுமையா கிடைக்கிறதுனால இத்தனை தலைமுறையா உங்க கூட குடும்பத்த சுத்தி இருந்த கர்ம வினைகள், தோஷங்கள் மொத்தமா விலகிட போகுது. இனிமே ஏதோ ஒரு காரியத்த தொடங்குறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளவங்க அவங்க அவங்க குலதெய்வத்த மட்டும் நினைச்சுட்டு தொடங்குங்க. அந்த காரியம் 100% மாறி வெற்றியில தான் போய் முடியும். பொருளாதார ரீதியா நீங்க அடைய போற உச்சத்த பார்த்து பல பேருக்கு கண்ணே பட்டுடுங்க. அந்த அளவுக்கு பணமெல்லாம் உங்க வீட்ல கொட்டப் போகுது. ரொம்ப நாளா ஒரு சின்ன வாடகை வீட்ல அடைஞ்சு கிடந்தவங்களுக்கு சொந்தமா ஒரு இடத்துக்கு போறதுக்கான யோகம் வரப்போகுது. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வழிகள் தானா பிறக்கும். ஆனா இங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. பணம் நெறைய வருதுன்னு சொல்லிட்டு தேவையற்ற ஆடம்பர செலவுகள தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பணம் நீங்க இத்தன வருஷமா சிந்திய வேர்வைக்கு போய் கிடைச்சிருக்குதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்திருக்க மிகப்பெரிய பரிசு தான் அது. ரொம்ப பத்திரமா உங்க எதிர்காலத்துக்காகவும், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கைக்காகவும் சேமிச்சு வைங்க. அதே மாதிரி இப்ப நீங்க நல்ல வசதியா இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே கடன் கேட்க நெறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப கராரா இல்லன்னு சொல்லிக்கோங்க. நீங்க இளகிய மனசுக்காரங்க கோவப்பட்டு பணத்த குடுத்துட்டு அப்புறம் திரும்ப வாங்க முடியாம நீங்க மறுபடியும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாதுங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்த ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. இவ்வளவு நாள் உங்கள போட்டு அழுத்தின பாரம் எல்லாம் காத்துல பறக்க போகுது. சில பேருக்கு தீராத கடன் தொல்லையாலும், அவமானங்களாலும் வாழ்க்கையே வெறுத்து போய் தவறான முடிவுகள் எடுக்கலாம்ங்கிற அளவுக்கு கூட எண்ணங்கள் வந்திருக்கலாம். அந்த இருட்டான எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனா நீங்க தலை நிமிர்ந்து எழுந்து நிக்க போறீங்க. உங்க திறமை என்ன, உங்க பலம் என்னன்னு இந்த உலகத்துக்கு நீங்க நிரூபிச்சு காட்ட போற நேரம் இது. உங்கள குறை சொன்னவங்க, ஏளனமா சிரிச்சவங்க வாயாலேயே இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு பாராட்டு வாங்குவீங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊழல், சந்தேகம் எல்லாமே விலகி ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. உங்க பிள்ளைகளோட வளர்ச்சி உங்கள ரொம்பவே ஆனந்த கண்ணீர் விட வைக்குங்க. இந்த 7 கதவுகளும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போற வசந்த காலம் ரொம்பவே பிரம்மாண்டமானது. உங்கள சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் அடியோடு உயரப்போகுது. மனச எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு வரப்போறது எல்லாமே பொற்காலமா தான் இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போற இன்னொரு சுவாரஸ்யமான மாற்றம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் பிறக்க போகுது. இதுவரைக்கும் நாளைக்கு என்னென்ன 4 பேர் என்ன நினைப்பாங்களோ, நம்மள தப்பா பேசிருவாங்களோன்னு பயந்து உங்க வாழ்க்கைய சுருக்கிக்கிட்டீங்க. ஆனா இனிமே அந்த பயம் உங்க மனசுல கூட நெருங்கக்கூடாதுங்க. யார் என்ன நெனச்சா எனக்கு என்ன? என் வாழ்க்கை இந்த சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு ஒரு சிங்கம் மாதிரி சிலுத்து எழப் போறீங்க. உங்க முகத்துல ஒரு தனி கம்பீரம் வரப்போகுது. இத பார்க்குறவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடும். இவ்வளவு நாள் அமைதியா எல்லாரும் சொல்றத கேட்டு ஒரு மூலையில கிடந்தவங்க திடீர்னு இப்படி ஒரு தைரியத்தோட வந்து நிக்கிறாங்களேன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவே மத்தவங்க கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை ரொம்பவே பிரம்மாண்டமா மாறப்போகுது. எங்கெல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ, யார் முன்னாடியெல்லாம் நீங்க கூனி குறுகி நின்னீங்களோ, அதே இடத்துல உங்கள ஒரு ராஜா மாதிரி, ராணி மாதிரி உட்கார வைக்க போறாங்க. அந்த இறைவன் ஒரு காலத்துல உங்கள எந்த விசேஷத்துக்கும் கூப்பிடாம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இல்லன்னா நீங்க போனாலும் உங்கள கண்டுக்காம ரொம்பவே கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் குடும்பத்துல நடக்காத நிலைமை வரப்போகுது. நீங்க வந்து நின்னா அந்த விசுவாசத்துக்கே ஒரு பெரிய மதிப்புங்கிற அளவுக்கு உங்கள தேடி வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. உங்க ஆலோசனைய கேட்டு தான் அடுத்த கட்ட முடிவுகள எடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து இந்த சமுதாயத்துல ரொம்பவே உயர்ந்து நிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க சொந்த பந்தமோ, இல்ல உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களோ கிடையாது. முகம் தெரியாத, சரியா பார்க்காத உங்களுக்கு எந்த வகையிலயும் சம்மந்தம் இல்லாத சில முன்பின் தெரியாத நபர்கள் மூலமா உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவிகள் தேடி வரும்போது, உங்க கஷ்டத்த பார்த்து பரிதாபப்பட்டு சாட்சாத் அந்த இறைவனோட ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்களுக்கு ஒரு தூதுவனா கூட உதவி செய்ய போறாருங்க. வழியில போறவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா மாறுவாங்க. அதனால இந்த நேரத்துல யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. யார் மூலமா உங்களுக்கு எந்த திருக்கம்னு சொல்லவே முடியாது. எப்பவுமே காலம் ரொம்ப விசித்திரமானது. அது எங்கேருந்து உங்களுக்கு யோகத்த கொண்டு வரும்னு யாராலயுமே கணிக்க முடியாதுங்க. அந்த அதிசயத்தை ஏத்துக்கோங்க. உங்க கைகள எப்பவுமே திறந்தே வச்சுக்கோங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இனி வரக்கூடிய நாட்கள் முடிஞ்ச வரைக்கும் யார் மேலயும் கோவப்படாதீங்க. உங்கள ரொம்பவும் கஷ்டப்படுத்தினவங்களுக்கு கூட இந்த நேரத்துல திட்டாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய குழப்பம், பயம் எல்லாமே முடிய போகுதுங்க. ஒரு புது மனுஷனா, ஒரு புது தெம்போட நீங்க கிளம்ப போறீங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த ராஜ வாழ்க்கை இனிமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்க தொழில் எல்லாமே செழித்தோங்க போகுதுங்க. யாருக்காகவும் இனி கையேந்திரி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட 4 பேர் வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க கைகள இறைவன் ஓங்க வைக்க போறாரு. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயர்ந்து நிக்க போகுது. இனிமே வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷமான நாளா தான் அமைய போகுது. உங்கள யாருமே இனிமே தடுக்க முடியாது.
முடியாது. உங்கள யாரும் இனிமே தாழ்த்த முடியாது. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்துல கெத்தா வாழப் போறீங்க. இறுதியா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். மனசுல மட்டும் எந்த ஒரு சந்தேகத்தையும் வச்சுக்காதீங்க. எனக்கு இது நடக்குமா? நிஜமாவே என் வாழ்க்கை மாறுமான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பிரபஞ்சத்தோட சக்தி உங்க கூடவே இருக்குது. உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குது. நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க காட்டுன பொறுமையும், நீங்க கடைபிடிச்ச நேர்மையும் இப்போ உங்களுக்கு பெரிய வெற்றிய அள்ளி தரப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போற ஒவ்வொரு மகத்தரமும் நான் சொன்ன இந்த 7 வரங்களின் சாட்சியா தான் இருக்கும். அதனால பெரிய நம்பிக்கையோட, சந்தோஷத்தோட இனி வரக்கூடிய நாட்கள கொண்டாடுங்க. நீங்க ஜெயிக்க பிறந்துட்டீங்க. இனிமே உங்க காலத்துல நீங்க தான் ராஜா. அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போற இந்த 7 வரங்களையும் உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாத்தப் போகுது. நிமிர்ந்து நில்லுங்க. இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் நடக்கும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.